வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்மினா தயானந்தன். விரிவான செய்திகளுக்கு சொல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணிக்கு பொறுப்பு கூற வேண்டியோருடன் இணைந்து யாழில் ஆட்சி, தமிழரசை சாடும் விமல். சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சினைகளை புறக்கணிக்கும் அரசாங்கம். அரசியலமைப்பு சபை இன்று கூடுகிறது. இன்றும் சில பகுதிகளுக்கு மழையுடனான வானிலை. ட்ரம்பை கட்சியின் தலைவராக ஏற்றுக்கொண்டு செயற்படும் அனுரவின் ஜேவிபி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு சில குழுக்களுடன் இணைந்து யாழ் மாநகர சபையில் ஆட்சி அமைந்துள்ளனர். செம்மணி புதைக்குழியில் உள்ள சில எலும்புக்கூடுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்புடன் இணைந்துதான் இவர்கள் எப்படி ஆட்சி அமைத்துள்ளனர் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணைகள் நீதிமன்ற கண்காணிப்புடன் இடம்பெற்று வருகின்றன. தேவையான வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளது. வடக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக வாக்குகள் உள்ளன. நிச்சயம் நாம் நீதியை நிலைநாட்டுவோம். தெற்கில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதனை எப்படியாவது மீள ஏற்படுத்துவதற்கு ராஜபக்சக்கள் முற்படுகின்றனர். வடக்கில் இவர்கள் முற்படுகின்றார்கள். அதனால் தான் ஏதேனும் ஒரு சம்பவத்தை தூக்கி பிடிக்கின்றனர். செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணைகளுக்கு நாம் எவ்வித இடையூறும் ஏற்படுத்தவில்லை. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கூட ஒத்துழைப்பு கோரியுள்ளோம். தேசிய சமத்துவ அரசாங்கம் வந்துள்ளதால் இவர்கள் வடக்கில் அரசியல் ரீதியில் அனதைகளாக்கப்பட்டுள்ளார்கள் என மேலும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்ட எந்த ஒரு சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டதாக வரலாறுகள் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதூதீன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா முன்வைத்த ஓட்டமாவடி எல்லி பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் உரையாற்றிய போதே ரிஷாட் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து தீர்வு காண முடியாது. எந்த அரசாங்கமானாலும் எமது சமூகங்களின் பிரச்சினைகளை தூண்டிவிட முயற்சிக்குமே தவிர தீர்த்து வைக்க முயற்சிக்காது. கடந்த கால அனுபவங்களூடாக நாங்கள் புரிந்து வைத்துள்ள உண்மையே இது. ஓட்டமாவடி பிரதேச சபையை எமது கட்சியை வென்றது. எனினும் எங்களை ஆட்சி அமைக்க விடாமல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைத்துள்ளது. இவ்விடயத்தில் ஏற்பட்ட புரிந்துணர்வை போன்று ஏனைய காணி பிரச்சினை மற்றும் கல்வி பிரச்சினைகளில் ஏன் இவர்களால் ஒன்றுபட முடியாது? மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்களின் முரண்பாடுகள் பேசி தீர்க்க முடியும். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் விடயத்தையும் இழுத்தடிக்க வேண்டியதில்லை. சமூக தலைமைகள் இணைந்தால் இதையும் இலகுவாக தீர்க்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு சபை இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு சபாநாயகர் ஜாகப் விக்ரமரத்ன தலைமையில் கூட உள்ளது. இதேவேளை தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட கடிதம் நேற்று அவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்று தொடர்புடைய கடிதத்தை வழங்கியதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை சமீபத்தில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 177 வாக்குகள் கிடைத்ததோடு எதிராக எந்த வாக்குகளும் வழங்கப்படவில்லை. இருப்பினும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மட்டுமே பிரேரணைக்கு வாக்களிப்பதிலிருந்து விலகியிருந்தார். அதன்படி இது தொடர்பான கடிதம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கையொப்பமிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசபந்து தென்னக்கோனின் பதவி நீக்க கடிதத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி அனுப்பியுள்ளார். அதன்படி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரினால் குறித்த கடிதம் தேசபந்து தென்னக்கோனிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஜேவிபி தமது தலைவரான ரோஹிண விஜயவீரவின் கொள்கைகளை மாற்றி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை தமது தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரது கொள்கைகளை முழுமையாக பின்பற்றுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி கபீர் காசிம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இலங்கை மின்சாரம் திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
டிரம்பின் வழியிலேயே இலங்கை மின்சார சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த சட்டமூலம் ஊழல் மோசடிக்கு வழிவகுக்கும் என்பதனால் இந்த சட்டமூலத்தை ஏற்க முடியாது என்றும் கூறினார். மேலும் அரசாங்கம் தற்போது சமர்ப்பித்துள்ள இலங்கை மின்சார சட்டமூலத்தில் இலங்கை மின்சார சபையின் தனியுரிமை முழுமையாக தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீர்மானம் எடுக்கும் உரிமை தெரிவு செய்யப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இது ஊழல் மோசடிக்கு வழிவகுக்கும். ஆகவே இந்த சட்டமூலத்துக்கு எதிராகவே நாம் வாக்களிப்போம். 2004 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த சகல அரசாங்கங்களும் மின்சாரத்துறை கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதற்கு புதிய கருத்திட்டங்களை மேற்கொண்டன. இந்த திட்டங்கள் அனைத்துக்கும் ஜேவிபி கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. ஜேவிபி 1987 மற்றும் 1988 ஆண்டு காலப்பகுதியில் மேற்கொண்ட வன்முறைகளினால் அரசு சொத்துக்கள் பல அளிக்கப்பட்டன. இவற்றில் மின் பிறப்பாக்கிகளை பிரதானமாக குறிப்பிட வேண்டும். மின் பிறப்பாக்கிகளை வெடிக்க செய்து முழு நாட்டையும் இருளுக்குள் தள்ளினார்கள். மின்சாரத்துறை கட்டமைப்பை புதுப்பிக்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சி 2004 ஆண்டு கொண்டு வந்த கருத்திட்டத்தை ஜேவிபி கடுமையாக எதிர்த்தது. ஜேவிபியின் எதிர்ப்பினால் இலங்கையில் மின்சாரத்துறை கட்டமைப்பு பாரிய பின்னடைவை எதிர்கொண்டது என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள www.sloantamil.com என்ற இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.